friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஸ்பெகெட்டி இந்தியன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious, spicy and instant-ஆன ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan-ல ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இதுல இந்த ஸ்பெகெட்டியை சேர்த்துருங்க. இத நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ரெண்டா உடைச்சா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல நல்லா குக் ஆகட்டும். இப்போ 20 மினிட்ஸ்ல ஸ்பெகெட்டி நல்லா வெந்து ரெடியா இருக்கு. சோ தண்ணி எல்லாம் நீக்கிட்டு இந்த குக் பண்ண ஸ்பெகெட்டியை ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு வைடான ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 3 பல்லு பூண்டா நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட்டை இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் மெல்லிசா கட் பண்ணது, அப்புறமா 1 கப் அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண கேபேஜ் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 1 நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பெகெட்டியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மைனஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ட் மைனஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான ஸ்பெகெட்டி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பெகெட்டியின் இந்தியன் ஸ்டைல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.